Hello people. So இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா merge sorted array. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு அப்ரோச்சாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கோடும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நார்மல் அப்ரோச் தான். யூ கேன் சே லைக் ப்ரூட் ஃபோர்ஸ். என்னென்னா அந்த நம்பர்ஸ் அரே இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 2 இன்டிஜர் அரே கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் 1 நம்பர் 2. இது வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும், ஏன்னா இது ஆல்ரெடி சார்ட்டட். இப்போ என்ன நம்ம பண்ணணும்னா 2 அரேஸும் ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். இதில் நம்ம பெருசாக வேறு எதுவும் அரே மேனிபுலேஷன் பண்ண போகிறது இல்லை. 2 அரேவும் ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். இன்புட் நம்பர் 1ஓட லென்த் வந்து எம்மு, நம்பர்ஸ் 2ஓட லென்த் வந்து என். இப்போ இது நார்மலாக எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நான் பைத்தான் எழுதுறேன்னா சிம்பிள், அந்த நம்பர்ஸ் 1ஓட சேம் ரெஃபரன்ஸை மேனிபுலேட் பண்ணுறதுனால அப்படி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் இந்த நம்பர்ஸ் 1ல் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் 1ல் எம் லென்த் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த எம் லென்த் வரைக்கும் தான் ஆக்சுவல் நம்பர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோஸ். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், நம்ஸ் 2ல் அப்படியே அசைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் தான் நம்ம ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்குது. அசைன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ஸ் 1 சார்ட் பண்ணிடுறேன். சார்ட் பண்ணி ரன் பண்ணனா நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிடும். இதில் வந்து சார்ட்டடாக வருது, நம்மளுக்கு எதிர்பார்த்த டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆகும். பட் இதில் கேட்ச் என்னென்னா, இப்போ நான் இந்த சொல்யூஷனை சப்மிட் பண்ணுறேன். இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா தெரியும், ON n + m log n + mன்ற மாதிரி வரும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகன்றனால நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுறோம். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நம்ஸ் 1ன்னு ஒரு அரே இருக்குது. இதோட வேல்யூ வந்து 1 2 3 0 0 0. இது எம்மோட சைஸும் கொடுத்துட்டாங்க. எம் வந்து 3, அதாவது வேல்யூ நம்பர்ஸ் இருக்கிறது. நம்ஸ் 2ல் 2 5 6. இதுக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம், இதில் உள்ள எலிமெண்ட்ஸையும் மேனிபுலேட் பண்ணோம், இந்த அரே உள்ள எலிமெண்ட்ஸையும் மேனிபுலேட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணுறோம். 2 பாயிண்டர் அப்ரோச்சில் இந்த அரேக்கு ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம், இந்த அரேக்கு ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதை வந்து P1ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து P2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே நம்ஸ் 1 ஆஃப் P1க்கு நம்ஸ் 2 ஆஃப் P2வாக அசைன் பண்ணிடணும், அவ்வளோதான். அசைன் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த நம்ஸ் 1 சார்ட் பண்ணிட்டா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிரும். கரெக்டாக? அதை நம்ம பார்க்கலாம். 2 வந்து எதை பாயிண்ட் பண்ணணும்னா 0வை பாயிண்ட் பண்ணணும், ஏன்னா நம்பர்ஸ் 2ல் ஃபஸ்ட் எலிமெண்ட்டே இருக்கிறதுனால. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸை ஹைட்ரேட் பண்ணுறேன். ஃபார் I in nums இல்லைன்னா ரேஞ்ச் ஆஃப் len ஆஃப், இல்லைனா அவ்வளோ கூட காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் எம் கொடுத்துறேன், இல்லைனா ரேஞ்ச் ஆஃப் என் கொடுத்துறேன், ஏன்னா அத்தனை எலிமெண்ட் தான் மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நம்ஸ் 1 ஆஃப் 2 ஆஃப் P2வாக அசைன் பண்ணிவிட்டு P1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அன்டில் எல்லா எலிமெண்ட்டும் முடிகிற வரைக்கும் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த நம்ஸ் 1 வந்து சார்ட் பண்ணிடுறேன். அது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கும் டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகும். இதுவும் 2 பாயிண்டட் அப்ரோச் தான். பட் இதுவுமே ஆப்டிமல் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம இன்பில்ட் மெத்தடான சார்ட் யூஸ் பண்ணுறோம். சார்ட் யூஸ் பண்ணும்போது என்ன, அது இன்டர்னலாக டைம் காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இதோட காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது
இதோட காம்ப்ளெக்சிட்டி இப்போ பார்க்க முடியல, பட் இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of log nன்ற மாதிரி வரும். ஸோ இதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு சேம் 2 பாயிண்ட் அப்ரோச்சை எப்படி வேறு விதமாக ஹேண்டில் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே nums1 அரே எடுத்துக்கிறேன். 1, 2, 3, 0, 0 nums2க்கு 2, 5, 6ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதே 2 பாயிண்ட் அப்ரோச்சில் லாஸ்ட்டில் நான் பாயிண்டர் வச்சுக்கிறேன். இது பேர் ரிவர்சல் 2 பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் பாயிண்டர் செட் பண்ணுறேன் P2க்கு. இங்கே இதில் வேலிட் எலிமெண்ட்டான இந்த 3ல் P1 இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த nums1ல் இருக்கிற லாஸ்ட் பாயிண்டரை கண்டுபிடிக்கணும்ல, இதுக்கு தானே நம்ம வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே Pன்னு ஒரு பாயிண்டர். இப்போ இந்த P1ஐயும் பாயிண்டரையும் வச்சு நம்ம வேல்யூஸை மேனிபுலேட் பண்ண போகிறோம் வித்தவுட் யூஸிங் சார்ட். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு P1 என்ன, அதோட லென்த் என்ன, m -1 0 1 2 அங்கே பாயிண்டர் வச்சுக்கணும். P2 வந்து என்ன, n -1 0 1 2 1. ஓகேவா? P வந்து m + n - 1. இப்போ எப்போல்லாம் இந்த P1ம் P2வும் greater than equal to 0வாக இருக்கும், அதாவது எல்லா எலிமெண்ட்டும் ட்ராக் பண்ணிடுச்சோ, அப்போ வந்து நம்ம இந்த nums1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம செக் பண்ண போகிற கண்டிஷன் என்னென்னா, இதில் நம்ம மோஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ nums1ஓட பாயிண்டர் இந்த வேல்யூ வந்து இதை விட nums2 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ தூக்கி அப்படியே இதுக்கு அசைன் பண்ணிடணும். nums1ஓட பீக்கு, அதாவது இங்கே லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு nums1ஓட P1 அசைன் பண்ணிடணும். ஏன்னா இதில் எது பெருசுன்னு பார்க்கும்போது இதுதான் பெருசுன்ற மாதிரி வந்தது. இன்கேஸ் எலிமெண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த தூக்கி இங்கே போட்டுருவோம். இதுலேருந்து நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணுறோம், டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டரை வந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி நவுத்துறேன், P1 - 1. இல்லை num2 தான் பெருசாக, num2ல வேல்யூ பெருசாக இருக்குது. இப்போ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா 6 தான் பெருசாக இருக்குது 3ஐ விட. அதனால் என்ன பண்ணுறேன், nums1ல் Pயில் nums2ஓட வேல்யூவை போடுறேன். போட்டுட்டு P2 வந்து ஒரு பாயிண்ட் நவுத்துறேன். இப்போ இது ரெண்டு சினாரிலையுமே நம்ம என்ன பண்ணோம்னா Pயும் நவுத்திட்டு வரணும். ஏன்னா இதில் அசைன் பண்ணிட்டா நவுத்திட்டு வரணும். P = P - 1. இல்லை இன்னொரு என்னென்னா, ஒரே நிமிஷம், இப்போ இதை டயக்ராமெட்டிக்காக பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம், 1, 2, 3, 0, 0, 2, 5, 6. P2 இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு, P1 இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு, P இங்கே பாயிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன், P1 P2ல் எது கிரேட்டர்னு பார்க்கணும். பார்த்துட்டு இன்கேஸ் வந்து P2 கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்டரை இங்கே நவுத்தணும். இப்போ P2ஓட பாயிண்டர் இது நவுத்திட்டு இந்த P1 பாயிண்டர் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் எலிமெண்ட்டில் இதை இந்த வேல்யூவை இங்கே போட்டுறோம். போட்டுட்டு இந்த பாயிண்டரும் நவுத்திடுறோம். ஓகேவா? இப்போ நவுத்திட்டோம். திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி இதை செக் பண்ணுறோம். பாயிண்டர் 1ஐயும் பாயிண்டர் 2ஐயும் செக் பண்ணும்போது இதில் எது பெருசு, 5 தான் பெருசு. திருப்பி வந்து இங்கே என்ன பண்ணுறோம், 2, 3, 0, 5, 6ன்ற மாதிரி வரும். இங்கே பாயிண்டர் வந்து இங்கே நவுந்திருக்கும், P2க்கு நவுந்திருக்கும். இங்கே 5, 6ன்னு இருக்கும். இதில் பாயிண்டர் இங்கே வேல்யூ அசைன் பண்ணனால இப்போ P இங்கே இருக்கும், P1 அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா அது இன்னும் அதில் நம்மளுக்கான மேக்ஸிமம் எலிமெண்ட் கிடைக்கல, அதனால் அங்கேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம்.
P1யும் P2 கம்பேர் பண்ணணும். இல்லை எது பெருசு? P1 தான் பெருசு. இப்போ தான் P1 பெருசுன்ற மாதிரி வருது. இந்த எலிமெண்ட் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாயிண்டர் Pயில் தான் நம்ம எப்போதுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கே 3ன்னு வரும், 5,6ன்னு வரும். பாயிண்டர் வந்து இங்கே மூவ் ஆகிடும். P1 பாயிண்டர் இங்கே மூவ் ஆகிடும். இப்போ பாயிண்டர் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். P1 பாயிண்டர் வந்து இங்கே மூவ் ஆகிடும். P2 பாயிண்டர் இங்கே தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா இதோட பொசிஷனை இது மெயின்டைன் பண்ணிடுச்சு. இப்போ P1 P2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல்னால 2ன்றது இந்த பாயிண்டருக்கு அசைன் ஆகும். ஸோ இது இன்னும் 0க்கு போகலை இல்லையா? ஸோ அதனால் இந்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு 0ன்றது இது அசைன் ஆகிடும். ஐ மீன் 2ன்றது அசைன் ஆகிடும். 3, 5, 6 வந்துட்டு இந்த பாயிண்டரும் P1க்கு போயிடும். இதுவும் P2வில் இருக்கும். P வந்து இங்கே மெயின்டைன் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். P1 > 0, P2 > 0 சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஒரு லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி ஃபைனலாக நமக்கு சார்ட்டட் அரே கிடச்சிடும். இப்போ இதை கூட பார்த்துடலாம். நான் P1ன்ற ஒரு பாயிண்டர் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதை எங்கே மெயின்டைன் பண்ணுறேன்னா Mல மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த எலிமெண்ட்டில் தான் நம்மளுக்கு ட்ராக் ஆகணும். ஸோ அதனால் M-1ன்னு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பாயிண்டரை M+N-1 மெயின்டைன் பண்ணிட்டு வைல் கண்டிஷன் எழுதுகிறேன். இதில் P2 > 0 அப்படி இருந்ததுன்னா nums1 வந்து nums2 Pக்கு nums1 P1Pக்கு nums2 Pன்ற வந்து நம்ம பின்னாடி பேக் ட்ராக் பண்ணோம். ஸோ அதனால் P1 P2 பாயிண்டரும் அசைன் பண்ணி கம்பேர் பண்ணி அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா P2 > 0 இல்லை அப்போ இருக்கிறப்ப nums1 P2வை அப்படியே அசைன் பண்ணிடணும். டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். டிக்ரிமெண்ட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் கேஸும் சால்வ் ஆகிடும். இந்த 3 கேஸுமே சால்வ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஓவரால் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லுங்கள், நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.